நெற்றிக்கண், அதாவது நெருப்பில் இருந்து வந்தவர் தான் கந்தன் அப்படின்னு சொல்றோம். அதே போல வள்ளல் பெருமானும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவராயிட்டதா சொல்றோம். கந்தன் வந்து அவதரித்தாரு நெருப்புல, வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதியா ஆகிட்டாரு. ஆரம்பமும் முடிவும் நடுவுல எதுவும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. முருகப்பெருமானா அவதரித்து வள்ளல் பெருமானா இருந்துட்டு இருக்கார் போல இருக்கு. இது என்னுடைய அறிவுக்கு நான் உணர்ந்த விஷயத்த சொல்றேன். இந்த சூரசம்ஹாரம் சொல்லக்கூடிய இந்த அசுரனை அழித்து எந்த ஒரு கடவுளும் வந்து அசுரனை அழிக்கல. நாம தீபாவளி கொண்டாடி இருப்போம், நரகாசுரனை அழித்து ஒரு கொண்டாடக்கூடிய விழாவா தான் பண்ணிருக்கோமே தவிர நரகாசுரன் மாதிரி நாம பிறந்துருவோம் நம்ம நினைச்சதே கிடையாது. அது வேண்டாம் அப்படின்றதுனாலதான் பட்டாசு வெடிச்சு இனிப்பு கொடுத்து நம்ம கொண்டாடுறோம். அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் மட்டும் அசுரனை அழித்து அவர் சொல்ற மாதிரி அவர் கூடவே நம்ம வேலையும் மயிலையும் வணங்கக்கூடிய சேவலையும் வணங்கக்கூடிய இடத்துல இருக்குன்னா வள்ளல் பெருமான் கிட்ட வந்துட்டு அவங்க யாரா இருந்தாலும் எப்பேர் இதுவரைக்கும் எவ்வளவு தரத்துல தாண்டு போனவங்களா இருந்தாலும் இதுக்கு மேற்பட்டு வரக்கூடியவங்கள்ல எவ்வித தந்திரத்திலாவது ஏதாச்சும் பொருளை கொடுத்தோ எது பண்ணியாச்சும் நம்மவர் ஆக்கிக்கணும் அப்படின்னும் போது நம்மவர் அப்படின்னாவே நானும் ஐயா மாதிரி ஆயிட்டேன், ஐயாவும் என்ன மாதிரி ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப வள்ளல் பெருமான் மாதிரியே நம்ம எல்லாரையும் உருவாக்கி சொல்றாரு அவரு. எப்படி முருகப்பெருமான் அசுரனை அடித்து சேவலும் மயிலும் கொடியுமா இருக்க வச்சிருக்காரோ, வேலுமா இருக்க வச்சிருக்காரோ, அதே மாதிரி வள்ளல் பெருமான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்ட குணங்களையும் அடிச்சு அந்த கருணை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு விஷயம், அந்த ஒரு நூலினையை நாம பிடிச்சிட்டோம்னா எவ்வளவு பெரிய உயரத்துக்கும் போக முடியும்ன்றத இந்த 5 நாள் இடைப்பட்ட இந்த காலத்துல கந்த புராணமும் ஐயாவுடைய பேருபதேசமும் இது ரெண்டுத்தையும் படிச்சு தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து குருவர்கள் எனக்கு கொடுத்திருக்கு. இறையருளுக்கும் திருவருளுக்கும் நன்றி.